இயேசு கிறிஸ்து நாமத்துல வந்திருக்க எல்லா சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து அ ஆன்டியோட கிளாஸ் நம்ம படிச்சுட்டு வரோம். ஸோ இந்த மாசத்துல கூட நம்ம திரும்பமா கூட ஆண்டோட சத்தியத்த கேட்க தேவன் அந்த நேரத்த குடுத்துருக்கார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லலாம். கடந்த 2, 3 மாசங்களா நம்ம குடும்பத்திலே பெண்களுடைய பங்கு என்னன்றத குறித்து நம்ம டீட்டெயிலா படிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இனியிலிருந்து கூட நம்ம பிள்ளைகள எப்படி அ அம்மாக்களா இருந்து பிள்ளைகள எப்படி ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வழியில வளர்க்கணும் அப்படின்றது குறித்து நம்ம தொடர்ந்து படிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இனியுடைய கிளாஸ்க்காகவும், டிரான்ஸ்லேஷனுக்காகவும், ரெக்கார்டிங்க்காகவும் மற்ற எல்லா காரியங்களுக்காக கூட நம்ம இனிய கிளாஸ் நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக. எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலேயும் கூட நாங்கள் மீண்டுமாய் சகோதரிகளாயும் சமூகத்துல வருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. குறிப்பாக இந்த நாட்கள்ல கூட நாங்கள் பிள்ளைகளை எப்படி ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வழியில வளர்க்க வேண்டும் என்ற சத்தியத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுங்க இயேசப்பா. ஆமா ஆண்டவரே, வேதத்தின் அடிப்படையில நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு எங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வழியில் வளர்த்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆன்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்டிய ஆசீர்வதிங்க. தேவ பிரசன்னத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, அவர்கள் மூலம் கூட எங்களுக்கு அநேக சத்தியங்களை கற்றுத்தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அதேபோல ரின்சிக்காக ஜெபிக்கிறோம். மகளுக்கும் தமிழ்ல ஏற்ற வார்த்தைகளை தந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் வராதபடிக்கு தெளிவாய் எல்லா சகோதரிகளும் சத்தியங்களை பெற்றுக்கொள்ள உடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல பாதத்துல அமர்ந்து நாங்கள் சத்தியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். சரி, நம்ம ஒரு பாட்டு பாடலாம். எபி அவங்க இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. பாடல் முடித்ததுக்கு அப்புறம் நம்ம செய்திக்குள்ள போகலாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னெல்லாம் எனக்களித்திடும் நாதனே, எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத அளிப்பவரே உமக்கென்றுமே துதி. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, நினக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேன் உம்மை. சத்திய விசுவாசிப்பேன் உம்மை. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே.
நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே. நினக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி ஸோ கிளாஸ்க்காக நம்ம போகலாம். ஆன்ட்டி நமக்காக கிளாஸ் எடுக்கிறதுக்காங்க. ஜின்சி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ தேவ பிரசன்னத்துல ஜெபத்தோடு கூட செய்திகளை கேட்க தேவ் நமக்கு உதவி செய்வாராக. ஓகே ஆன்ட்டி, வி ஸ்டார்ட். ഓക്കെ. ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. കർത്തരുടെ നാമം മഹിമപ്പെടുവதாக. സ്ത്രീകൾക്ക് കുടുംബജീവിതത്തിലെ പങ്ക് എന്ന വിഷയത്തിന്റെ 5ാമത്തെ ഭാഗമാണ് ഇന്നെടുക്കുന്നത്. ஸ்திரீகளுடைய பங்கு, குடும்ப வாழ்க்கையில் ஸ்திரீகளுடைய பங்கு அப்படின்ற தலைப்பில 5வது பதிப்பு தான் இன்னைக்கு எடுக்க போறோம். സ്ത്രീ ഭർത്താവിന് തക്ക തുണ. ஸ்திரீ வந்து கணவனுக்கு ஏற்ற துணை. ഭർത്തൃപ്രിയ. கணவனிடத்தில் அன்புள்ளவளா இருக்கிறார். ഭർത്താവിന് കീഴ്പ്പെടുന്നവൾ. கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவரா இருக்கார். ഭവനം പണിയുന്നവൾ. வீட்டை கட்டுறவளா இருக்க வேண்டும். എന്നീ വിഷയങ്ങളെ പറ്റി നാം ചിന്തിച്ചു കഴിഞ്ഞു. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நம்ம சிந்தித்தோம். ഇന്ന് നാം ഒന്നിച്ച് ചിന്തിക്കുവാനായിട്ട് ഉദ്ദേശിക്കുന്നത് സ്ത്രീ പുത്രപ്രിയ എന്ന വിഷയത്തെ പറ്റിയാണ്. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னவென்றால் பிள்ளைகளிடத்தில் அன்பா இருக்க வேண்டும், அன்புள்ளவர் அப்படின்ற ஒரு தலைப்பு தான். തീത്തോസിന്റെ ലേഖനം 2ാം അധ്യായത്തിൽ തീത്ത് 2வது அதிகாரம் പ്രായമുള്ള സഹോദരിമാർ യൗവനക്കാരത്തികളായ സഹോദരിമാരെ പല കാര്യങ്ങളും പഠിപ്പിക്കണമെന്ന് പറയുന്നുണ്ട്. முதிர் வயதான ஸ்திரீகள் வந்து பாலிய சகோதரிகளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். അതിൽ പറയുന്ന ഒരു വിഷയമാണ് പുത്രപ്രിയരായിരിക്കാൻ സ്ത്രീകളെ ശീലിപ്പിക്കണമെന്നുള്ളത്. அதுல சொல்லப்படுகிற ஒரு விஷயம்தான் பிள்ளைகளிடத்தில் அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்படின்றது. അത് ശീലിപ്പിക്കണം എന്ന് പറയുമ്പോൾ അത് പഠിക്കേണ്ട ഒരു കാര്യമായിട്ടാണ് ഇരിക്കുന്നത്. அது சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு அது கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க. അതായത് അത് തന്നെ പഠിച്ചോളൂ എന്ന് നമുക്ക് വിചാരിക്കാൻ പറ്റത്തില്ല. അത് പഠിപ്പിച്ചു കൊടുക്കേണ്ടതായിട്ടുള്ള ഒരു കാര്യം തന്നെയാണ്. தானா கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது சொல்லவில்லை, சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க. മക്കളെ കർത്താവിന് വേണ്ടി വളർത്തുക എന്ന വലിയൊരു ഉത്തരവാദിത്വമാണ് ദൈവം അമ്മമാർക്ക് തന്നിട്ടുള്ളത്. பிள்ளைகளே கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பு தான் அம்மாக்களுக்கு கொடுத்திருக்காங்க. അതിനുള്ള പല മാതൃകകളും നമുക്ക് ദൈവത്തിൽ നിന്ന് കാണാനായിട്ട് സാധിക്കും. அதுக்காக நிறைய மாதிரிகள்லாம் நம்ம வசனத்திலிருந்து பார்க்க முடியும். ദൈവം നമുക്ക് ഓരോരുത്തർക്കും ഓരോ ആയുസ് തന്നിട്ടുണ്ട്. கர்த்தர் நமக்காக நிறைய ஆயுஸ் கொடுத்திருக்காரு. നമ്മുടെ ആയുസ്സിൽ നാം അനേകം ആൾക്കാരുമായിട്ട് കണ്ടുമുട്ടുന്നു. இந்த ஆயுள் முழுவதும் கூட நம்ம நிறைய பேரை பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம். അനേക ആൾക്കാരുടെ സ്വാധീന വലയത്തിൽ കൂടി നാം കടന്നു പോകുന്നു. நிறைய பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இருக்கிறதா இருக்கு. അതായത് നമ്മുടെ മാതാപിതാക്കൾ, அதாவது நம்முடைய அப்பா அம்மா, സഹോദരി സഹോദരന്മാർ, சகோதரி சகோதரங்கள் எல்லாம், ഗ്രാൻഡ് പേരൻസ്, தாத்தா பாட்டி, ബന്ധുമിത്രാദികൾ, குடும்ப பந்தத்தில் உள்ளவர், டீச்சர்ஸ், അയൽക്കാർ, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, കൂട്ടുകാർ, ஃப்ரெண்ட்ஸ், സഹവിശ്വാസികൾ, மற்ற விசுவாசிங்க, ഇങ്ങനെ അനേകരാൽ നാം സ്വാധീനിക്കപ്പെടുന്നു.
இந்த மாதிரி நிறைய பேரால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறோம். എന്നാൽ നമ്മുടെ മക്കളുടെ മേൽ ഏറ്റവും ശക്തമായ സ്വാധീനം ചെലുത്തുവാനുള്ള ഉത്തരവാദിത്വം അമ്മമാർക്കാണുള്ളത്. இவ்வளவு பேர் இருந்தா கூட நம்ம பிள்ளைங்கள் மேல நிறைய செல்வாக்கு செலுத்தக்கூடியவங்க நம்ம அம்மாக்களா தான் இருக்கோம். മക്കളെ സ്നേഹിക്കുകയും കരുതുകയും നല്ല ഉപദേശങ്ങൾ കൊടുക്കുകയും ചെയ്യുന്ന അമ്മമാർക്ക് തങ്ങളുടെ മക്കളെ നല്ല രീതിയിൽ സ്വാധീനിക്കാനായിട്ട് കഴിയും. பிள்ளைகளை நேசிச்சு அவங்களுக்கு நிறைய உபதேசங்களையும் கர்த்தருடைய பிரமாணத்தையும் சொல்லி கொடுக்கிற அம்மாக்களுக்கு அவங்களை கர்த்தருடைய சித்தத்தின்படியே நடக்கிறதுக்கு உதவியா இருக்க முடியும். പല മഹാന്മാരുടെയും ജീവിതം പരിശോധിച്ച് നോക്കിയാൽ അവരുടെ ജീവിത വിജയത്തിന്റെ പിന്നിൽ അവരുടെ അമ്മമാരോ അല്ലെങ്കിൽ അവരുടെ വല്യമ്മമാരോ ഒക്കെ ഉണ്ടായിരുന്നു എന്ന് കാണാനായിട്ട് സാധിക്കും. நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் சாதிச்சவங்க கூட வாழ்க்கையில கூட நம்ம பார்க்க முடியும். அவங்க வாழ்க்கையில அம்மாக்கள் இல்ல தாத்தா சாரி அம்மாவோட அம்மா இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். തിമോത്തിയോസിനെ ദൈവഭക്തനായി വളർത്തുന്നതിന്റെ പിന്നിൽ തിമോത്തിയോസിന്റെ അമ്മയും വലിയമ്മയും ഉണ്ടായിരുന്നു. திமோத்தி அவங்களே தேவ பிள்ளையா வளர்க்கறதுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய முயற்சி எடுத்தது அவங்க அம்மாவும் அவங்களுடைய அம்மாவோட அம்மாவும் தான். പാട്ടിയും தான். തിമോത്തിയോസിന്റെ ലേഖനം 1-ാം അധ്യായത്തിന്റെ 5-ാമത്തെ വാക്യം വായിക്കാം. തിമോത്തേയു 1-ാவது அதிகாரம் 5-வது வசனம் நம்ம வாசிப்போம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ഇവിടെ പറയുന്നത് അമ്മ യൂനിക്കയും വലിയമ്മ ലോവിസും കൂടി ചേർന്നാണ് തിമോത്തിയോസിനെ വളർത്തിയത് എന്നാണ്. இங்க என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா தாயா இருந்தா யுனிக்கையும் அம்மாவா இருந்தா பாட்டியா இருந்தா சேர்ந்துதான் இந்த பிள்ளைய வளர்த்தி இருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும். നാം ഇന്ന് നോക്കുമ്പോൾ മറ്റേത് കാലഘട്ടത്തെക്കാളും തിന്മ നിറഞ്ഞ ഒരു കാലഘട്ടത്തിലാണ് നാം ജീവിക്കുന്നത് എന്ന് മനസ്സിലാക്കാനായിട്ട് സാധിക്കും. நம்ம தீமைகள் நிறைய நிறைந்த ஒரு காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். പൗലോസ് അപ്പോസ്തലൻ റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം 1-ാം അധ്യായത്തിന്റെ 21-ാമത്തെ വാക്യത്തിൽ അന്നത്തെ ജനത്തിന്റെ പാപത്തെ കുറിച്ച് അവിടെ പറയുന്നുണ്ട്. போலானவர் ரோமருக்கு எழுதின 1-வது அதிகாரம் 21-வது வசனத்திலே அன்றைக்கு இருந்த மக்களுடைய மனதை சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் ഇരുളടൈந்தது. ഇന്നത്തെ ജനത്തെ നോക്കിയാലും ഈ പാപങ്ങളെല്ലാം തന്നെ നമുക്ക് കാണാനായിട്ട് സാധിക്കും. ദൈവത്തെ ഭയമില്ലാത്ത ഒരു ജനതയാണ് എന്നുള്ളത്. இன்றைய காலகட்டத்திலும் கூட நம்ம இந்த மாதிரி ஆட்களை பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படாத ஒரு മക്കളെ നമ്മ பார்க்க முடியும். എത്ര ദയനീയമായതും ഭീകരമായതും ആയ വാർത്തകളാണ് നാം ഓരോ ദിവസവും നമ്മുടെ ദിനപത്രങ്ങൾ കൂടി കേൾക്കുന്നത്. ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள் தான் நியூஸ் தான் நம்ம டெய்லி நியூஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ഈ കഴിഞ്ഞ സെപ്റ്റംബർ 10-നാണല്ലോ USA-ല് ചാർലി കിർക്കിനെ വെടിവെച്ചു കൊന്നത്. போன செப்டம்பர் மாசம் தான் சார்லி கிர்கே வந்து வெடி உதிர்த்து அவங்களை கொண்டு போட்டாங்க. താന് കർത്താവിന് വേണ്ടി ഒരു രക്തസാക്ഷിയായി തീർന്നു. கர்த்தருக்காக ஒரு சாட்சியாக அவங்க இருந்தாங்க. എന്നാൽ ഇന്ന് പാപത്തിൽ
പാപത്തിന്റെ രീതിയിൽ അനേകരെ കൊല്ലുന്നതായിട്ട് കാണാനായിട്ട് സാധിക്കും. பாவம் நிறைந்த லோகத்திலே வந்து அநேகரை கொன்னு போடுறது நம்ம பார்க்க முடியும். ചില മാസങ്ങൾക്ക് മുമ്പാണ് കേരളത്തിൽ തിരുവനന്തപുരത്ത് 23 വയസ്സുള്ള ഒരു ചെറുപ്പക്കാരൻ ആ കുടുംബത്തിലെ 6 പേരെ കൊന്നത്. போன மாசம்தான் கேரளாவில ஒரு 23 வயதான ஒரு இளமையான ஒரு பையன் வந்து தன்னுடைய பேரண்ட்ஸே கொன்னு போட்டார். ഇന്നത്തെ തലമുറ ഭീകരവാദത്തിന്റെയും അക്രമങ്ങളുടെയും മയക്കുമരുന്നുകളുടെയും പിന്നാലെ പോകുന്ന കാഴ്ചയാണ് നാം എവിടെയും കാണുന്നത്. இன்னைக்கு வந்து ட்ரக்ஸ், டெரரிசம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் பின்னாடி நிறைய பேர் போறது நம்ம பார்க்க முடியும். പ്രേമ നൈരാശ്യം മുഖാന്തരം കാമുകയെ കൊല്ലുന്നവരുണ്ട്. இந்த லவ் ஃபெயிலியர்னாலேயே அவங்க தன்னுடைய காதலியே கொன்னு போடுறவங்களும் இருக்காங்க. സ്വയം ആത്മഹത്യ ചെയ്യുന്നവരുണ്ട്. சூசைட் பண்றவங்களும் இருக்காங்க. മനുഷ്യർക്ക് ദൈവഭയം ഇല്ലാതായി എന്നുള്ളതാണ് ഇതിനൊക്കെയും കാരണം. மக்களுக்கு கடவுள் மீதே பயம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது. അതോടൊപ്പം തന്നെ ധാർമ്മിക ബോധവും ഇല്ലാതെയായി. அதே மாதிரியே அவங்களுடைய எத்திக்ஸ் வந்து இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். അധികാരത്തെ മാനിക്കാത്തതും മാതാപിതാക്കളെ അനുസരിക്കാത്തതുമായ ഒരു തലമുറയാണ് നാം എവിടെയും കാണുന്നത്. அதிகாரம் பண்றவங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதும் அதே மாதிரியே அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது மாதிரியும் ஒரு தலைமுறையை நம்ம அங்கே பார்க்க முடியும். ദൈവം നമുക്ക് തന്നിരിക്കുന്നതായ മക്കളെ ഈ ലോകത്തിന് അനുരൂപമാകാതെ ദൈവഭക്തിയിൽ വളർത്തുക എന്നത് ഓരോ അമ്മമാരുടെയും ഉത്തരവാദിത്വമാണ്. கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்திலே வளர்க்கக்கூடிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கிறது. അപ്പന്മാർക്ക് ഉത്തരവാദിത്വമുണ്ട്. அப்பாவுக்கு வந்து நிறைய பொறுப்பு இருக்கிறது. എന്നാൽ നമ്മൾ ഇപ്പോൾ പഠിക്കുന്നത് അമ്മമാരെ പറ്റിയാണ്. അതുകൊണ്ട് അമ്മമാരുടെ കാര്യമാണ് എടുത്തു പറയുന്നത്. ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு அம்மாவோட தாயோட பொறுப்பு தான் நம்ம பார்க்க போறோம். ഒരമ്മയ്ക്ക് തന്റെ കുഞ്ഞന്മേലുള്ള സ്വാധീനം കുഞ്ഞ് ജനിക്കുന്നതിന് മുമ്പ് തന്നെ തുടങ്ങുന്നു. ஒரு அம்மாவுக்கு வந்து பிள்ளை மேலே இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு பிள்ளை கர்ப்பத்தில் இருக்கிற அந்த டைமிலே வந்து ஆரம்பிச்சு வருது. എന്നാൽ പലപ്പോഴും അമ്മമാർ അത് മനസ്സിലാക്കുന്നില്ല. ஆனா நிறைய அம்மாக்கள் அது புரிஞ்சுக்கவில்லை. ഗർഭാവസ്ഥയിൽ അമ്മ ചെയ്യുന്ന പല കാര്യങ്ങളും കുഞ്ഞിനെയും വൈകാരികമായിട്ട് ബാധിക്കും. பிள்ளை கர்ப்பத்தில் இருக்கும்போது அம்மா பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளையை பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. അമ്മയുടെ മനോഭാവങ്ങൾ, அம்மாவோட ஆட்டிடியூட்ஸ், ചിന്താരീതികൾ, சிந்தனைகள், സംഭാഷണ രീതികൾ, அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள், നാം വായിക്കുന്ന പുസ്തകങ്ങൾ, அம்மா படிக்கக்கூடிய புத்தகங்கள், നാം പാടുന്ന പാട്ടുകൾ, அம்மா பாடக்கூடிய பாடல்கள், നാം കാണുന്ന TV പ്രോഗ്രാമുകൾ, அம்மா பார்க்கக்கூடிய டிவி ப்ரோக்ராம்கள், ഇവയ്ക്കെല്ലാം തന്നെ കുഞ്ഞിന്റെ മേലെ തെറ്റായ രീതിയിലോ ശരിയായ രീതിയിലോ സ്വാധീനം ചെലുത്തുവാനായിട്ട് സാധിക്കും. இவை அனைத்துக்கும் பிள்ளை மேலே தப்பான ஒரு விஷயத்திலோ இல்ல நல்லா ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். പല കാര്യങ്ങളും വായിക്കുകയും കാണുകയും കേൾക്കുകയും ചെയ്യുമ്പോൾ അത് അമ്മമാരെ വൈകാരികമായിട്ട് ബാധിക്കും. நிறைய விஷயங்கள் அம்மாக்கள் பார்க்கும்போது அது அவங்களை உணர்ச்சி பூர்வமா அவங்களை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ആ വൈകാരിക വ്യത്യാസങ്ങൾ മൂലം അമ്മയിൽ പ്രത്യേക ഹോർമോണുകൾ ഉണ്ടാകുന്നു. இந்த மாதிரி உணர்ச்சிகள் அம்மாக்கள் உருவாகும் போது அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ഉണ്ടാവുന്നதுக்கு காரணமாகும். അത് ഉദരത്തിലുള്ള കുഞ്ഞിന്റെ ശരീരത്തിൽ വ്യാപിക്കുകയും സ്വാധീനിക്കുകയും ചെയ്യും. அது வந்து கர்ப்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும்.
സ്വസ്ഥതയും സമാധാനവും ഇല്ലാത്ത ഒരു അന്തരീക്ഷത്തിലാണ് കുഞ്ഞ് അമ്മയുടെ ഗർഭത്തിൽ വളരുന്നതെങ്കിൽ நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் அம்மா இருக்கிறாங்க, இல்ல பிள்ளை அந்த டைம்ல வளர்றாங்க அப்படின்னா ആ കുഞ്ഞ് വളർന്നു വരുമ്പോൾ അക്രമവാസന ഉള്ളവരായോ വിഷാദ രോഗമുള്ളവരായോ ആയിത്തീരാൻ സാധ്യതയുണ്ട്. அந்த பிள்ளை அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க வளர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்துல ரொம்ப டிப்ரெஷன் மோடில் இல்லைன்னா சைக்காலஜிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. അമ്മ എപ്പോഴും വചനം വായിക്കുകയും പാടുകയും പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്യുന്ന ആളാണെങ്കിൽ കുഞ്ഞ് ശാന്ത സ്വഭാവമുള്ളവനായിരിക്കാനും സാധ്യതയുണ്ട്. அம்மா கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது நிறைய படிக்கிறாங்க, வசனம் படிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அதே பிள்ளைக்கு நல்ல விஷயமா அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. എന്നാൽ എല്ലായ്പ്പോഴും അങ്ങനെ തന്നെ ആകണമെന്നില്ല. ஆனா எப்பவுமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ഒരമ്മയുടെ സ്വാധീനം ഇത്ര വലുതായതുകൊണ്ട് നല്ല സ്വാധീനമല്ല എങ്കിൽ അതിന്റെ ഭവിഷ്യത്തുകൾ വലുതായിരിക്കും. ஒரு அம்மாவோட செல்வாக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அவங்களே நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு பொறுப்பு அம்மாக்கிட்ட இருக்கு. ഒരമ്മയുടെ മഹത്വം അളക്കുവാനുള്ള അളവുകോല് തങ്ങളുടെ മക്കൾ തന്നെയാണ്. ஒரு அம்மாவுடைய மகத்துவம் அளந்து போடுறதுக்கு நம்ம பிள்ளைங்களே பார்த்தாலே போதும். ഒരമ്മയുടെ ഏറ്റവും വലിയ ഉത്തരവാദിത്വം എന്നത് മക്കളെ ആത്മീകവും മാനസികവും ശാരീരികവുമായ ആരോഗ്യത്തിൽ വളർത്തുക എന്നതാണ്. ஒரு அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பு என்னவென்றால் அந்த பிள்ளைய ஆன்மீகமாவும் சரீரபூர்வமாவும் சந்தோஷமா வளர்க்கக்கூடியதுதான். മക്കളെ ദൈവഭക്തിയിലും ധാർമ്മിക ബോധത്തിലും വളർത്തുവാനുള്ള മാന്ത്രിക ബുദ്ധികളൊന്നുമില്ല. பிள்ளைங்களே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நிலைமையில வளர்க்கறதுக்கு பெரிய மேஜிக் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. കുഞ്ഞുങ്ങൾ തനിയെ വളർന്നുകൊള്ളും എന്നും പറയാൻ സാധിക്കില്ല. பிள்ளைங்க தானா வளர்ந்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. സദൃശവാക്യം 22-ാമത്തെ അധ്യായം 15-ാമത്തെ വാക്യം. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். இருபத்தஞ்சு 15 அக்கா 22:15. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டையினின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். സങ്കീർത്തനം 51:5. சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ഈ വാക്യങ്ങളിൽ നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത് പാപ സ്വഭാവത്തോടു കൂടിയാണ് ഒരു കുഞ്ഞ് ജനിക്കുന്നതെന്നാണ്. இந்த வசனத்துல எல்லாம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா பாவ சுபாவத்துடன் தான் ஒரு பிள்ளை உருவாகிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். അതിനാൽ ആ കുഞ്ഞിന് ഭോഷത്വമുണ്ട്. அதனாலே மதீனம் அதில் நெஞ்சில் ஒட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். അങ്ങനെ പാപത്തിൽ ജനിച്ച കുഞ്ഞ് പാപ സ്വഭാവം കാണിക്കുമെന്നുള്ളതിന് സംശയമില്ല. அந்த மாதிரி பாவத்திலே உருவான ஒரு பிள்ளை பாவ சுபாவம் காமிக்கும் அப்படின்றதுக்கு சந்தேகம் கிடையாது. ഇങ്ങനെ പാപ സ്വഭാവമുള്ള കുഞ്ഞിനെ ഒരു ആത്മീയ പുരുഷനോ ഒരു ആത്മീയ സ്ത്രീയോ ആക്കി തീർക്കുക എന്നതാണ് ഒരു അമ്മയുടെ ഏറ്റവും വലിയ ഉത്തരവാദിത്വം. இந்த மாதிரி பாவத்திலே உருவான ஒரு பிள்ளைய ஆத்மீகமான ஒரு மனுஷியோ மனுஷனோ ஆக்கி மாத்துறதுதான் அம்மாவோட பொறுப்பு. ഒരമ്മയ്ക്ക് തൻ്റെ മക്കളുടെ ശാരീരികം, ஒரு அம்மாவுக்கு பிள்ளைங்களுடைய சரீரபூர்வமா, മാനസികം, மனோநிலையமா, വൈകാരികം,
உணவுபூர்வமா, സാമ്പത്തികം, ஃபினான்ஷியலா, ധാർമ്മികം, எத்திக்கலா, ആത്മീകം ஆன்மீகமா, എന്നീ കാര്യങ്ങളെല്ലാം സ്വാധീനം ചെലുത്തുവാനായിട്ട് സാധിക്കും. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். മാത്രമല്ല ദൈവം നമ്മെ പഠിപ്പിച്ച എല്ലാ ആത്മീയ സത്യങ്ങളും അടുത്ത തലമുറയ്ക്ക് കൈമാറുക എന്ന ഉത്തരവാദിത്വം അമ്മയ്ക്കുണ്ട്. கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஆன்மீகமான விஷயங்கள் எல்லாம் கூட நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு கைமாற்றம் செய்வது நம்ம பொறுப்பாக இருக்கிறது. ദാവീദിന്റെ പ്രാർത്ഥനയും അങ്ങനെ തന്നെയായിരുന്നു. தாவீது ராஜாவினுடைய ஜெபமும் அந்த மாதிரியே இருந்துச்சு. സങ്കീർത്തനം 71:18. சங்கீதம் 71வது அதிகாரம் 18வது வசனம் வசிப்போம். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. അടുത്ത തലമുറയോട് നമ്മുടെ അറിഞ്ഞ സത്യങ്ങൾ പറഞ്ഞു കൊടുക്കാനുള്ള ഉത്തരവാദിത്വം അമ്മയ്ക്കുണ്ട്. நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை பிள்ளைங்களுக்கு சத்தியங்களை சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அம்மாக்கிட்ட இருக்கு. ദാവീദ് രാജാവ് പ്രാർത്ഥിച്ച ആ പ്രാർത്ഥന ഓരോ അമ്മമാരും പ്രാർത്ഥിക്കേണ്ട പ്രാർത്ഥന തന്നെയാണ്. தாவீது ராஜா பண்ணக்கூடிய இந்த ஜெபத்தை நம்ம ஒவ்வொரு அம்மாட்களும் கர்த்தரிட்டு ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. ദൈവവചനത്തിലെ പ്രമാണങ്ങൾ അനുസരിച്ചാണ് നാം മക്കളെ വളർത്തേണ്ടത്. வசனத்திலே சத்தியங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களே வளர்க்க வேண்டியதா இருக்கு. എന്നാൽ അതിനെപ്പറ്റി ചിന്തിക്കുന്നതിന് മുമ്പ് മക്കളെ പറ്റിയും അമ്മമാരെ പറ്റിയും ദൈവത്തിന്റെ കാഴ്ചപ്പാട് എന്താണ് എന്ന് മനസ്സിലാക്കുന്നത് നല്ലതാണ്. அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்களை பத்தியும் அம்மாக்களை பத்தியும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ഒന്നാമത്തെ പോയിന്റ്, മക്കൾ ദൈവത്തിന്റെ ദാനമാണ്. அதுல ஒன்னாவது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா பிள்ளைகள் கர்த்தரால் அருளப்படும் பரிசு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ഈ സത്യം ഓരോ അമ്മമാരും മനസ്സിലാക്കിയിരിക്കേണ്ടതാണ്. இந்த சத்தியத்தை ஒவ்வொரு அம்மாக்களும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. മക്കളെ തരുവാനും തരാതിരിക്കുവാനും ദൈവത്തിന് കഴിയും. பிள்ளைங்களை கொடுக்கறதுக்கும் கொடுக்காம இருக்கிறதுக்கும் கர்த்தரால முடியும். ഉൽപ്പത്തി പുസ്തകം 30-ാം അധ്യായത്തിന്റെ 22ാമത്തെ വാക്യത്തിൽ റാഹേലിനെ പറ്റി പറയുന്നുണ്ട്. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனத்துல ராகேலை பத்தி நம்ம பார்க்க முடியும். ஆமாக்கா. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ദൈവമാണ് അവിടെ റാഹേലിനെ ഓർത്തു അവൾക്ക് ഗർഭത്തെ തുറന്നു കൊടുത്തത്. தேவன் தான் ராகேலுக்கு செவி கொடுத்து அவளோட கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ചിലർക്ക് വിവാഹം കഴിഞ്ഞ് അധികം താമസിയാതെ തന്നെ മക്കൾ ജനിക്കുന്നുണ്ട്. ஒரு சிலங்களுக்கு கல்யாணமான உடனேயே பிள்ளைகள் பிறப்பாங்க. ചിലർക്ക് അനേക വർഷങ്ങളിലെ പ്രാർത്ഥനയുടെയും കാത്തിരിപ്പിന്റെയും ഫലമായിട്ടാണ് ദൈവം മക്കളെ കൊടുക്കുന്നത്. ஒரு சிலங்களுக்கு நிறைய வருடங்கள் காத்துட்டு இருந்து அந்த பிறகுதான் பிள்ளைகளே கிடைக்கும். അബ്രഹാമും സാറയും 25 വർഷം കാത്തിരുന്നതിന് ശേഷമാണ് വാഗ്ദത്തപുത്രനായ ഇസഹാക്കിനെ ലഭിച്ചത്. அபிராமும் சாராலும் கூட 24-25 வருஷம் வெயிட் பண்ணிட்டு தான் இசகாக்கு பிறந்திருக்கிறது. സെഖരിയാവിനും എലിസബത്തിനും അവർ വൃദ്ധരായി തീർന്നതിന് ശേഷമാണ് യോഹന്നാൻ സ്നാപകൻ ജനിക്കുന്നത്. செகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கூட அவங்க முதிர் வயதான விட்டுதான் அவங்களுக்கு யோவான் பிறக்கிறது. ശമൂവേൽ ജനിച്ചതും ഹന്നയുടെ വളരെ കാലത്തെ പ്രാർത്ഥനയുടെ ഫലമാണ്.
சாமுவேல் வந்து பிறந்தது கூட அண்ணாவுடைய ஜெபத்தின்படியே தான் பிறந்திருக்காரு. ദൈവം നമുക്ക് തരുന്ന എല്ലാ മക്കളും ദൈവത്തിന്റെ ദാനമാണ് എന്ന് നാം മനസ്സിലാക്കേണ്ടതാണ്. அஹ் ந- பிள்- நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருடைய பரிசாக நம்ம பார்க்க வேண்டும். ആ നിലയിൽ തന്നെ നാം അവരെ വളർത്തുകയും വേണം. அப்படியே நம்ம அவங்களே வளர்க்க வேண்டும். യാക്കോവും തന്റെ മകൻ ജോസഫും ഈ സത്യം മനസ്സിലാക്കി ദൈവസന്നിധിയിൽ ഏറ്റുപറയുന്നതായിട്ട് കാണാനായിട്ട് സാധിക്കും. யாக்கோபு அவங்களுடைய பிள்ளை யோசேப்பும் கூட இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்ததா நம்ம பார்க்க முடியும். യാക്കോവ് 20 വർഷക്കാലം ലാബാനെ സേവിച്ചു. யாக்கோபு வந்து 20 வருடங்கள் வந்து லாபானை சர்வ் பண்ணாரு. അതിനുശേഷം ഹാരാനിൽ നിന്നും തന്റെ ഭാര്യമാരും മക്കളുമായിട്ട് കനാനിലേക്ക് തിരിച്ചു യാത്ര ചെയ്തു. அதுக்கப்புறமா ஆரான்ல இருந்து அவங்க கனான் தேசத்துக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சேர்ந்து போனாங்க. ആ വിവരം അറിഞ്ഞ് ഏശാവ് യാക്കോബിനെ കാണുവാനായിട്ട് എതിരേൽക്കാനായിട്ട് ചെന്നു. அந்த செய்தியை கேட்டுட்டே ஏசாவும் என்ன பண்றாரு, அவங்கள பார்க்கறதுக்கு போறாங்க. അവർ തമ്മിൽ ആലിംഗനം ചെയ്ത് സ്വീകരിച്ചു. அவங்க வந்து ஹக் பண்ணிட்டே அவங்க யாக்கோபை സ്വീകരിத்தான். അതിനുശേഷം ഏശാവ് യാക്കോബിനോട് ഒരു ചോദ്യം ചോദിച്ചു. அதுக்கப்புறமா ஏசா வந்து யாக்கோபிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. നിന്റെ കൂടെയുള്ള സ്ത്രീകളും കുഞ്ഞുങ്ങളും ആരാണ് എന്നാണ് ചോദിച്ചത്. ஏசா வந்து யாக்கோபிட்டே உன் கூட இருக்கிற ஸ்திரீகளையும் பிள்ளைங்களையும் பார்த்து அவங்க யார் அப்படின்னு கேட்கிறாரு. ഉൽപ്പത്തി പുസ്തകം 33-ന്റെ 5-ാമത്തെ വാക്യത്തില് ദൈവം അടിയന് നൽകിയിരിക്കുന്ന മക്കൾ എന്നാണ് യാക്കോബ് ഉത്തരം പറഞ്ഞത്. 33-5. ஆதியாகமம் 33:5. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். യാക്കോബ് പ്രായമായപ്പോൾ ജോസഫ് തന്റെ മക്കളെയും കൂട്ടി യാക്കോബിനെ കാണാൻ വന്നു. யாக்கோவுக்கு முதிர் வயதான அதுக்கு அப்புறமா ஜோசப் வந்து தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு அப்பாவிட்டு வந்தாரு. അപ്പോൾ യാക്കോബ് യോസഫിന്റെ പുത്രന്മാരെ കണ്ടിട്ട് ഇവർ ആരെന്ന് ചോദിക്കുന്നു. அப்பொழுதும் கூட இஸ்ரவேல் வந்து யோசேப்பின் பிள்ளைகளை பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. അതിന് യോസഫ് ഉത്തരം പറഞ്ഞത്, ദൈവം ഇവിടെ എനിക്ക് തന്നിട്ടുള്ള പുത്രന്മാർ എന്നാണ്. அதுக்கு யோசேப் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா, தேவன் கொடுத்த அருளின குமாரர் அப்படின்னு சொல்றாரு. ഉൽപ്പത്തി പുസ്തകം 48-ന്റെ 8-ാമത്തെ വാക്യത്തില് നാം അത് കാണുന്നുണ്ട്. ஆதியாகமம் 48:8 வசனத்துல நம்ம அது பாக்குறோம். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்கள் என் கிட்டே கொண்டு வாருங்கள் என்றான். ഈ അപ്പനായ യാക്കോബിന്റെ മാതൃക തന്നെ ജോസഫും പിന്തുടരാനായിട്ട് കാണാനായിട്ട് സാധിക്കും. தன்னுடைய அப்பாவாகிய இஸ்ரவேலுடைய மாதிரியே யோசப் பின்பற்றதான் நம்ம பார்க்க முடியும். സങ്കീർത്തനം 127-ന്റെ 3-ാമത്തെ വാക്യം കൂടെ വായിക്കാം. അവിടെ മക്കൾ യഹോവ നൽകുന്ന അവകാശം, ഉദരഫലം അവൻ തരുന്ന പ്രതിഫലവും തന്നെ എന്ന് പറയുന്നു. சங்கீதம் 127:3 நம்ம பார்க்க முடியும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். നമ്മുടെ മക്കൾ ദൈവം തന്ന ദാനമാണ് എന്ന് നാം അംഗീകരിച്ച് നാം ദൈവത്തിന് മഹത്വം കൊടുക്കുന്നുണ്ടോ എന്ന് നാം നമ്മെ തന്നെ ഒന്ന് ചിന്തിച്ചു നോക്കുന്നത് നല്ലതാണ്. கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து கர்த்தரோட பரிசாக நம்ம பாக்குறோமா அப்படின்னு நம்மளையே யோசிச்சு பார்க்கக்கூடிய நேரம் தான் அது.
നാം നമ്മുടെ അടുത്ത് ആരെങ്കിലും വന്ന് ഇതാരാണ് എന്ന് ചോദിക്കുമ്പോൾ, നമ്മുടെ മക്കളെ കണ്ടിട്ട് ചോദിക്കുമ്പോൾ നമ്മൾ എന്താ സാധാരണ മറുപടി പറയുന്നത്? ഇത് ഞങ്ങളുടെ മക്കളാണ് എന്നാണ്. அடுத்தவங்க நம்மள்ட்ட வந்து நம்ம பிள்ளைங்களோட இருக்கும்போது வந்து கேக்குறாங்க, இது யாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? நம்மளோட பிள்ளைங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். എന്നാൽ യാക്കോബും ജോസഫും എന്താ പറഞ്ഞത്? ദൈവം എനിക്ക് തന്ന മക്കളാണ് എന്നാണ്. ஆனா இஸ்ரவேலு யோசேப்பும் கூட அவங்க கூட என்ன சொல்றாங்க இதை பத்தி? அவங்களுடைய பிள்ளைங்களை பத்தி கர்த்தர் கொடுத்த பரிசாக கர்த்தருடைய தேவர் அருளின குமாரர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ദൈവം നമുക്ക് തന്ന മക്കളെ ഓർത്ത് നാം ദൈവത്തെ സ്തുതിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம கர்த்தரை ஸ்துதிப்போம். ദൈവം തന്ന ദാനമാണ് എന്നുള്ളത് നാം അംഗീകരിക്കുകയും ചെയ്യണം. கர்த்தர் கொடுத்த பரிசாக நம்ம இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. രണ്ടാമത്തെ പോയിന്റ്, നമ്മുടെ മക്കൾക്ക് അമ്മയാകാൻ ദൈവം നമ്മെ തിരഞ്ഞെടുത്തു എന്നുള്ള സത്യം നാം മനസ്സിലാക്കണം. நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அம்மாவாக இருக்க கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ദൈവം നമുക്ക് മക്കളെ ദാനമായിട്ട് തന്നു. கர்த்தர் ஈவா கொடுத்திருக்கிறாரு பிள்ளைங்களை நமக்கு. ആ മക്കളുടെ അമ്മ എന്ന സ്ഥാനം ദൈവം നമുക്ക് തന്നു. വളർത്താനുള്ള ഉത്തരവാദിത്വം ഉള്ള ഒരു സ്ഥാനമാണ് അതെന്ന് നാം മനസ്സിലാക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. இந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பரிசா கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைங்களோட அம்மாவா ஒரு பொசிஷன் தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். ദൈവം നമ്മെ ഏൽപ്പിച്ച മക്കളെ എങ്ങനെ വളർത്തി എന്നതിന്റെ കണക്ക് ദൈവസന്നിധി നാം ബോധിപ്പിക്കേണ്ടി വരും എന്ന ഒരു ചിന്ത നമ്മളെ ഭരിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்த்தோம் அப்படின்ற ஒரு கணக்கு, ஒரு அக்கௌண்டபிலிட்டி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ദൈവം ഓരോ കുഞ്ഞിനെയും ഓരോ ഉദ്ദേശത്തോടു കൂടിയാണ് സൃഷ്ടിച്ചിരിക്കുന്നത്. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒவ்வொரு இன்டென்ஷனோட படைத்திருக்காரு. ആ ഉദ്ദേശം സഫലീകരിക്കുവാൻ അമ്മമാർക്ക് വലിയ ഉത്തരവാദിത്വമുണ്ട്. அந்த இன்டென்ஷன் அது வந்து பூர்த்தி பண்றதுக்கு அம்மாக்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. അതിനാൽ ദൈവദത്തമായ ഈ ഉത്തരവാദിത്വം ആയമാർക്കോ സൺഡേ സ്കൂൾ ടീച്ചർ ദൈവദത്തമായ ഈ ഉത്തരവാദിത്വം கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த பொறுப்பு வந்து ആയമാർക്കോ ஆயா வீட்டு வேலைக்காரங்களுக்கோ സൺഡേ സ്കൂൾ ടീച്ചേഴ്സിനോ சண்டே ஸ்கூல்ல டீச்சர்ஸுங்களுக்கோ സ്കൂൾ ടീച്ചേഴ്സിനോ ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்கோ ഗ്രാൻഡ് പേരൻസിനോ தாத்தா பாட்டிங்களுக்கோ സഭയ്ക്കോ சபையில் உள்ளவங்களுக்கோ വിട്ടുകൊടുക്കാനായിട്ട് സാധ്യമല്ല. அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றது. ഇവർക്കൊക്കെ മക്കളുടെ വളർച്ചയിൽ ഒരു പങ്കുണ്ട് എന്നുള്ളത് സത്യമാണ്. பிள்ளைங்களோட நல்ல வளர்ச்சியில வந்து இவங்களுக்கெல்லாம் நிறைய பங்கு இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். എന്നാൽ ഉത്തരവാദിത്വം മാതാപിതാക്കൾക്കാണുള്ളത്, പ്രത്യേകിച്ച് അമ്മമാർക്ക്. ஆனா பொறுப்பு வந்து அம்மா அப்பாவுக்கு தான் முக்கியமா அம்மாவுக்கு தான் இருக்கு. സങ്കീർത്തനം 127 4-ാമത്തെ വാക്യം. சங்கீதம் 127:4. வாழ வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். എന്ന് പറഞ്ഞാൽ വീരൻ തന്റെ അസ്ത്രങ്ങൾ ഉപയോഗിച്ച് ശത്രുവിനെ തോൽപ്പിക്കുന്നു. அம்பை யூஸ் பண்றாங்க, அதை எய்து அது அவங்கள்ட்ட வீரத்தை காமிக்கிறாங்க. നമ്മുടെ മക്കളെ ദൈവപ്രകാരം ശരിയായ രീതിയിൽ വളർത്തുകയാണെങ്കിൽ അവർ വളർന്നു വരുമ്പോൾ നമ്മുടെ ശത്രുവായ സാത്താനെ തോൽപ്പിക്കുവാനായിട്ട് അവർക്ക് കഴിയും. நம்மளுடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைங்க கர்த்தருடைய சித்தத்தின்படியே வளர்றாங்க அப்படின்னா சாத்தானுக்கு எதிரியா நம்ம இந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும்.
ദൈവത്തിന്റെ സൈന്യത്തില് വലിയ യോദ്ധാക്കളായിട്ട് തീരുവാൻ നമ്മുടെ മക്കൾക്ക് കഴിയും. கர்த்தருடைய சந்நிதியில கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்து அவங்களாலே நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். നാം നമ്മുടെ മക്കളെ ദൈവദിന പ്രകാരം കർത്താവിന് വേണ്ടി വളർത്തിയില്ലെങ്കിൽ അവർ സാത്താന്റെ സൈന്യത്തിലെ അംഗങ്ങളായി തീരുവാനുള്ള സാധ്യതയുണ്ട്. கர்த்தருடைய சித்தத்தின்படியே வசனத்தின்படியே நம்ம பிள்ளைகளை வளர்க்கவில்லை என்றால் அந்த பிள்ளைங்க வந்து சாத்தானுடைய சேனையில வந்து மெம்பர்ஸா இருப்பாங்க. അത് എത്ര സങ്കടകരമായ കാര്യമാണ്. നമ്മുടെ മക്കൾ ദൈവത്തെ നിഷേധിക്കുകയും ദൈവം ഇല്ല എന്ന് പറയുകയും ചെയ്യുക എന്ന് പറയുന്നത് വളരെ സങ്കടകരമായിട്ടുള്ള കാര്യമാണ്. கர்த்தர் இல்ல கர்த்தருக்காக வாழவில்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கை வந்து பிள்ளைங்களுக்கு அமையறது ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம்தான். അതുകൊണ്ട് അമ്മമാർ പ്രത്യേകം കാര്യത്തിൽ ശ്രദ്ധ വെക്കണം. മക്കളെ ദൈവദിന പ്രകാരം തന്നെ വളർത്തണം എന്നുള്ള രീതിയിൽ അതിന് പ്രാധാന്യം കൊടുക്കണം. அதனாலேயே அம்மாக்கள் வந்து பிள்ளை வளர்ப்பில பிள்ளைங்கள் மேலே ரொம்ப கவனம் செலுத்தி கர்த்தருடைய சித்தத்தின்படியே அவங்க வளர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. മൂന്നാമത്തെ പോയിന്റ്, മൂന്നാമത് പോയിന്റ് என்னென்றால் ദൈവസ്നേഹത്തെ പലപ്പോഴും അമ്മയുടെ ത്യാഗപൂർണമായ സ്നേഹത്തോട് തുലനം ചെയ്ത് വചനത്തിൽ പറയുന്നുണ്ട്. தேவனுடைய அன்பை வந்து தாயுடைய தியாகம் நிறைந்த ஒரு அன்போட சேர்ந்து ஒப்பிட்டு சொல்றது நம்ம பார்க்க முடியும். ദൈവസ്നേഹത്തിന്റെ ആഴവും ഉയരവും നീളവും ശരിയായ നിലയിൽ മനസ്സിലാക്കാൻ മനുഷ്യർക്ക് പ്രയാസമാണ്. கர்த்தருடைய அன்பின் ஆழம் உயரம் இதெல்லாம் நம்ம சரியான ஒரு விதத்துல நம்ம பார்க்க முடியாது. എന്നാൽ ഇത്ര മഹത്തായ ദൈവസ്നേഹത്തോട് ഏറ്റവും അടുത്ത് നിൽക്കുന്നത് ഒരമ്മയുടെ നിസ്വാർത്ഥ സ്നേഹമാണ്. இந்த மாதிரி அளக்க முடியாத ஒரு அன்பை நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அன்பை வந்து தாயோட அன்பா நம்ம கர்த்தர் ஒப்பிட்டு சொல்றாரு. ഒരമ്മയ്ക്ക് തന്റെ കുഞ്ഞിനോടുള്ള സ്നേഹത്തോടാണ് ദൈവം തന്റെ സ്നേഹത്തെ ഉപമിച്ചിരിക്കുന്നത്. ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளை மேல இருக்கக்கூடிய அந்த அன்போட ஒப்பிட்டு கர்த்தருடைய பாசத்தையும் ஒப்பிட்டு பாக்குறது நம்ம இந்த வசனத்துல பார்க்க முடியும். അതുകൊണ്ട് ദൈവം തന്റെ മക്കളെ സ്നേഹിക്കുന്നത് പോലെ തന്നെ അമ്മമാർ തങ്ങളുടെ മക്കളെ സ്നേഹിക്കേണ്ടതുമാണ്. அதனாலேயே கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிற மாதிரியே அம்மாக்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருக்க வேண்டும். യെശയ്യാവിന്റെ പുസ്തകം 49-ാമത്തെ അധ്യായം 15-ാമത്തെ വാക്യം. ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம் வசிப்போம். ஸ்திரீயானவன் தன் கர்ப்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ഇവിടെ പറയുന്നത് ഒരു സ്ത്രീ തന്റെ കുഞ്ഞിനെ മറക്കുക എന്നുള്ളത് അസാധ്യമായുള്ള കാര്യമാണ്. എന്നാൽ അങ്ങനെ സംഭവിച്ചാലും ദൈവം തന്റെ മക്കളെ മറക്കുകയില്ല എന്നാണ്. இந்த வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா கர்த்தர் ஸ்திரீ வந்து தன்னுடைய பிள்ளைய மறக்கிறது இல்ல. அதே ஆனாலும் அப்படி இருக்கிற ஒரு ஸ்திரீ வந்து தன்னுடைய பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், மறப்பதில்லை அப்படின்னு தான் கர்த்தர் சொல்றாரு. എന്നാൽ ഇന്നത്തെ സ്ഥിതി എത്രയോ മാറ്റം വന്നിരിക്കുന്നു. ഇന്നത്തെ സ്ഥിതിക്ക് എത്രയോ മാറ്റം വന്നിരിക്കുന്നു. ஆனா இன்னைக்கு நிலைமையெல்லாம் நிறைய மாறி இருக்கிறது. എത്രയോ അമ്മമാര് കുഞ്ഞുങ്ങളെ അബോർഷൻ ചെയ്ത് കൊല്ലുന്നു. எவ்வளவு தாய்கள் வந்து தன்னுடைய பிள்ளைய வந்து அபோர்ஷனாலே கொண்டு போடுறாங்க. ജനിച്ചതിന് ശേഷവും കുഞ്ഞുങ്ങളെ കൊല്ലുന്ന അമ്മമാരുണ്ട്. பிறந்ததுக்கு அப்புறமா கூட பிள்ளைய கொல்லக்கூடிய அம்மாக்களும் உண்டு. പാപത്തിന്റെ ഭയങ്കരതയാണ് അത് കാണിക്കുന്നത്. பாவத்தோடைய அந்த பயங்கரமான அந்த விஷயத்தை தான் நம்ம ഇതിൽ பார்க்க முடியும். എന്നാൽ ദൈവത്തിന് നമ്മോടുള്ള സ്നേഹം അമ്മമാർക്ക് മക്കളുള്ള സ്നേഹത്തെക്കാൾ എത്രയോ വലുതാണ് എന്നുള്ളത് നമുക്ക് ചിന്തിക്കേണ്ടതാണ്.
கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு வந்து ரொம்ப பெரிதானது. அது வந்து ஒரு தாய் பிள்ளை மேலே வச்சிருக்கிற அன்பை விட பெரியதா நம்ம இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். അതുകൊണ്ട് അമ്മമാര് അവരുടെ മക്കളെ സ്നേഹിക്കുകയും കരുതുകയും ഒക്കെ ചെയ്യുന്നത് കൊണ്ട് മക്കൾ ദൈവസ്നേഹത്തെ പറ്റി അറിയുവാൻ തൊക്കവണ്ണം ഇടയാകണം. அம்மாக்கள் வந்து பிள்ளைங்கள் மேலே காட்டக்கூடிய அன்பினாலேயே பிள்ளைங்க வந்து கர்த்தருடைய அன்பை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவையா இருக்குது. മക്കളുടെ മുമ്പിൽ ദൈവസ്നേഹം എന്താണ് എന്ന് കാണിച്ചു കൊടുക്കുന്നത് ഒരു പദവിയായി അമ്മമാർ കണക്കാക്കണം. பிள்ளைங்க முன்னாடி கர்த்தருடைய அன்பு என்ன, கடவுள் கொடுக்கக்கூடிய அன்பு என்ன அப்படின்னு அம்மாக்களால மட்டும்தான் அது காமிக்க முடியும். അമ്മമാർ മക്കളെ ത്യാഗപൂർണമായി സ്നേഹിക്കുമ്പോൾ ദൈവസ്നേഹത്തിന്റെ ഒരു പ്രതീകമായി മക്കൾ അത് കാണും. தியாகம் நிறைந்த ஒரு அன்பை வந்து அம்மாக்கள் பிள்ளைங்கள்ட்ட காட்டும்போது கர்த்தருடைய நேசத்தையும் அன்பையும் வந்து பிள்ளைங்கள் புரிஞ்சுப்பாங்க. അമ്മമാരിൽ കൂടി ദൈവസ്നേഹത്തെ വെളിപ്പെടുത്തുവാനാണ് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത്. இந்த உலகத்திலே வந்து அம்மாக்கள் மூலியமா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் அது அது அப்படிதான் இருக்கிறாரு. ദൈവം തരുന്ന മക്കളെ കർത്താവിന് എന്ന വണ്ണം ദൈവത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ വളർത്തിയെടുക്കുക എന്ന വലിയൊരു ഉത്തരവാദിത്വമാണ് ദൈവം അമ്മമാർക്ക് തന്നിട്ടുള്ളത്. கர்த்தருக்கென்று பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய பெரிய ஒரு பொறுப்பு இப்படியே நம்ம பார்க்க முடியும். വളരെ പ്രാർത്ഥനയോടും ദൈവ ഭയത്തോടും കൂടെ ചെയ്യേണ്ട വലിയ ഒരു ശുശ്രൂഷയാണിത്. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்துடனும் ஜபத்துடனும் இது நம்ம பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பா நம்ம பார்க்க முடியும். ദൈവീത പ്രകാരം തന്നെ ആ ശുശ്രൂഷ ചെയ്യുവാൻ ദൈവം നമ്മെ ഓരോരുത്തരെയും സഹായിക്കട്ടെ എന്ന് നമുക്ക് ഓരോരുത്തർക്കും അതിന് പ്രാർത്ഥിക്കാം. கர்த்தருடைய சித்தத்தின்படியே இந்த ஒரு ஊழியத்தை பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்க வேண்டும். സഹോദരിമാരുള്ള കർത്താവിന്റെ അന്ത്യ കൽപ്പന എന്താണെന്ന് നമുക്ക് നോക്കാം. சகோதரிகளுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு கடைசியா கொடுக்கக்கூடிய ஒரு கற்பனை என்ன அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 23-ാം അധ്യായത്തിന്റെ 28-ാമത്തെ വാക്യത്തില് നമുക്ക് അത് കാണാൻ സാധിക്കും. லூக்கு 23வது அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம இதை பார்க்க முடியும். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ഇവിടെ കർത്താവ് ക്രൂശ് ചുമന്നുകൊണ്ട് കാൽവറി ക്രൂശിലേക്ക് പോകുന്ന സമയമാണ്. கர்த்தர் வந்து இயேசு வந்து சிலுவையே எடுத்துக்கிட்டே போற அந்த വഴിയിലെ കർത്താവിന്റെ ശിഷ്യന്മാരൊക്കെയും ആ സമയത്ത് തന്നെ വിട്ടുപോയെങ്കിലും കർത്താവിനെ സ്നേഹിച്ച ചില സ്ത്രീകൾ കരഞ്ഞുകൊണ്ട് തന്റെ പിന്നാലെ അനുഗമിക്കുന്നുണ്ടായിരുന്നു. சீடர்கள் கூட கர்த்தரை விட்டு ஓடி போன அந்த நேரத்துல நிறைய ஸ்திரீகள் வந்து கர்த்தரையே பின்பற்றுறது நம்ம பார்க்க முடியும். അവരോട് കർത്താവ് പറഞ്ഞ വാക്കുകളാണ് നാം വായിച്ചത്. அவங்களுக்காக கர்த்தர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் நம்ம இப்போ வாசிச்சோம். എന്താണ് പറഞ്ഞത്? യെരൂശലേം പുത്രിമാരെ എന്നെ ചൊല്ലിക്കരയണ്ട, നിങ്ങളെയും നിങ്ങളുടെ മക്കളെയും ചൊല്ലിക്കരവേൻ എന്നാണ് പറഞ്ഞത്. எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் என்ன எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் அழ வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாரு. വക്രതയും കോട്ടവുമുള്ള ഈ തലമുറയുടെ മധ്യത്തിൽ മക്കളെ ദൈവഭക്തരായി ധാർമ്മിക ബോധമുള്ളവരെ വളർത്തണമെങ്കിൽ ധാരാളം ദൈവകൃപ ആവശ്യമാണ്. நிறைய பிரச்சனைகள் நிறைந்த துஷ்ட இந்த உலகத்திலே வந்து பிள்ளைங்களே கர்த்தருடைய சித்தத்தின்படியே வளர்க்கணும்னா நிறைய தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கு. അത് മുന്നിൽ കണ്ടുകൊണ്ടായിരിക്കാം കർത്താവ് സ്ത്രീകളോട് പറഞ്ഞത് നിങ്ങളുടെ മക്കളെ ഓർത്ത് കരയാൻ. இதே முன்னாடியே கர்த்தருக்கு தெரியும், அதனாலேதான் கர்த்தர் அப்படி பிள்ளைங்களுக்காக அழ வேண்டும் அப்படின்னு கூறியிருக்கிறார்.
കർത്താവിന്റെ കഷ്ടതയെ ഓർത്ത് കരയേണ്ട ആവശ്യമില്ല. കാരണം കർത്താവിന് സംഭവിച്ചത് ദൈവിക പ്രകാരമുള്ള കാര്യമാണ്. கர்த்தருடைய கஷ்டத்தை நினைத்து அழ வேண்டாம். ஏன்னா அது தேவனுடைய சித்தத்தின்படியே நடந்த விஷயமா இருக்கு. പിതാവിന്റെ ഹിതം നിവർത്തിപ്പാനാണ് താൻ വന്നത്. கர்த்தருடைய சித்தத்தின் படியே தான் கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. അത് കർത്താവ് സന്തോഷത്തോടു കൂടെ തന്നെ നിവർത്തിച്ചു. அந்த சித்தத்தை வந்து சந்தோஷமா கர்த்தர் பூர்த்தி பண்ணாரு. എന്നാൽ നിങ്ങളുടെ മക്കൾ ദൈവികം അനുസരിച്ച് വളരണമെങ്കിൽ അവർക്ക് വേണ്ടി അമ്മമാർ ദിവസവും ദൈവസന്നിധിയിൽ കരയണം എന്നുള്ളതാണ് കർത്താവ് പറഞ്ഞത്. ஆனா நம்மளுடைய பிள்ளைங்கள் வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படியே வசனத்தின்படியே பயப்படுகிற பிள்ளைகளா வளரணும் அப்படின்னா அவங்களுக்காக அழ வேண்டும் அப்படின்னு தான் கர்த்தர் மீன் பண்றாரு. പ്രാർത്ഥന മാത്രം പോരാ, നല്ല ஜெபம் ഉപദേശവും மட்டும் போதாது, സ്നേഹത്തോടു കൂടി കൊടുക്കണം. அன்பு நிறைந்த போதனைகளை அவங்களுக்காக பிள்ளைங்களுக்காக அம்மாக்கள் கொடுக்க வேண்டும். സദൃശവാക്യം 31:26. நீதிமொழிகள் 31:26. 31வது அதிகாரம் 26வது வசனம். தன் வாய் ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ഇവിടെ ഉത്തമയായ സ്ത്രീയെ പറ്റി പറയുന്നത് അവള് ജ്ഞാനത്തോടെ വായി തുറക്കുന്നു, ദയയുള്ള ഉപദേശം അവൾ കൊടുക്കുന്നതെന്നാണ്. இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஞானத்துடன் பேசுறாள், அதே மாதிரியே ദയയുള്ള ബോധകം അവളുടെ ഇருக்கு அப்படின்னு പാക്കുறோം. അപ്പൊ മക്കൾക്ക് വേണ്ടി നാം കരയണം, അതുപോലെ തന്നെ സ്നേഹത്തോടെ ദയോടെ ഉപദേശം കൊടുക്കുകയും ചെയ്യണം. അവരോട് ദേഷ്യപ്പെട്ട് അങ്ങനെ ഉപദേശം കൊടുക്കുന്നത് കൊണ്ട് പ്രയോജനമില്ല. സ്നേഹത്തിൽ അവരെ ഉപദേശിക്കുകയാണെങ്കിൽ അവർക്ക് അത് പ്രയോജനകരമായി തീരും. அதனாலேயே அம்மாக்கள் பிள்ளைங்களுக்காக அழக்கூடியவங்களா, அவங்களுக்கு ஞானத்துடன் போதனையை கொடுக்கிறவங்களா இருக்க வேண்டும் அப்படின்னு தான் வசனம் சொல்றது. മക്കൾക്ക് വേണ്ടി നാം ഇപ്പോൾ അവര് ചെറുതായിരിക്കുമ്പോൾ തന്നെ കരഞ്ഞില്ലെങ്കിൽ എന്താണ് സംഭവിക്കുന്നത്? മക്കൾ പാപത്തിലേക്ക് പോകുന്നത് കണ്ടിട്ട് പിന്നീട് അവരെ ഓർത്ത് കരയേണ്ടതായിട്ട് വരും. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்காக அழுவுறது இல்ல, அழாம இருப்போம் அப்படின்னா அவங்க பாவத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம கதறி அழ வேண்டியதா ஒரு சூழ்நிலை வந்துடும். അതുകൊണ്ട് മക്കൾക്ക് വേണ്ടി കരയുന്ന അമ്മമാരെയാണ് ദൈവത്തിന് ആവശ്യം. அதனாலேயே கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னா கர்த்தருக்கு தேவை வந்து பிள்ளைங்களுக்காக அழக்கூடிய அம்மாக்கள் தான். മക്കൾ ദൈവം നമുക്ക് തന്ന ദാനമാണ് എന്ന് നാം അംഗീകരിക്കണം. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பரிசா நம்ம பிள்ளைகளை ஏத்துக்க வேண்டும். അവരെ ദൈവനാമ മഹത്വത്തിനായിട്ട് വളർത്തുവാൻ കുറച്ചു കാലത്തേക്ക് നമ്മെ ഏൽപ്പിച്ചിരിക്കുകയാണ്. கர்த்தருடைய மகிமைக்காக நம்ம அவங்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பு கொஞ்சம் காலத்துக்கு நம்மள்ட்ட கொடுத்திருக்கிறாரு. നമ്മുടെ മക്കളുടെ അമ്മമാരാകാൻ ദൈവം നമ്മളെ തിരഞ്ഞെടുത്തു. நம்மளுடைய பிள்ளைங்களுடைய அம்மாக்களா இருக்க நம்ம கர்த்தர் നമ്മളെ தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ദൈവസ്നേഹം എന്തെന്ന് നമുക്ക് നമ്മുടെ മക്കൾക്ക് കാണിച്ചു കൊടുക്കേണ്ട ഉത്തരവാദിത്വം ഓരോ അമ്മമാർക്കും ഉണ്ട്. கர்த்தருடைய அன்பு என்ன என்று ஒவ்வொரு அம்மாக்களும் பிள்ளைங்களுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. മക്കൾക്ക് വേണ്ടി ധാരാളം കരയുന്ന അമ്മമാരായി നാം ഓരോരുത്തരും ആയിരിക്കണം. பிள்ளைங்களுக்காக அழுது புலம்பக்கூடிய அந்த அம்மாக்களா, ஜெபம் பண்ணக்கூடிய அம்மாக்களா நம்ம இருக்க வேண்டும். ഈ സത്യങ്ങളൊക്കെയാണ് നാം ഇന്ന് കണ്ടത്. இந்த സത്യങ്ങളെ പറ്റി தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சோம். ഇന്ന് നാം പഠിച്ച സത്യങ്ങളൊക്കെയും നമ്മുടെ ജീവിതത്തിലേക്ക് പകർത്തുവാൻ, മക്കളെ ശരിയായ നിലയിൽ വളർത്തുവന്നതിന് അത് സഹായമായി തീരട്ടെ. இந்த சத்தியங்களை கூட நம்ம வாழ்க்கையிலையும் கூட ஏத்துக்கிட்டு பிள்ளைங்களே கர்த்தருக்காக வளர்க்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. സദൃശവാക്യത്തിലെ ഉത്തമമായ സ്ത്രീയെ പറ്റി അവളുടെ മക്കൾ എഴുന്നേറ്റ് അവളെ ഭാഗ്യവതി എന്ന് പുകഴ്ത്തുന്നു എന്ന് പറയുന്നുണ്ട്.
இந்த நீதிமொழிகளிலும் கூட அந்த ஸ்திரீயை பத்தி பிள்ளைங்கள் அவங்களே புகழுறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். നമ്മുടെ മക്കളും നമ്മെ ഓരോരുത്തരെയും ഭാഗ്യവതി എന്ന് വിളിക്കുവാൻ ദൈവം സഹായിക്കട്ടെ. பாகியவதி அப்படின்னு புகழறதுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு கர்த்தர் வந்து நம்மளை உதவி செய்வாராக. ഒരു പ്രാവശ്യം കൂടി വചനം സംസാരിക്കാൻ ദൈവകൃപ എന്ന് ഓർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இன்னொரு தடவை உங்கள்கிட்ட பேசுறதுக்கு கர்த்தர் உதவி செய்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്ത റിൻസിക്കും എന്നെ ഓർത്ത് പ്രാർത്ഥിച്ച എല്ലാ സഹോദരിമാർക്കും നന്ദി. ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. எல்லாம் ஜெபம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் நன்றி. അടുത്ത ക്ലാസ്സിൽ മക്കളെ വളർത്തുന്നതിനെ പറ്റി കുറച്ചുകൂടി വിശദമായിട്ട് നമുക്ക് പഠിക്കാം. அடுத்த கிளாஸ்ல வந்து பிள்ளை வளர்ப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ദൈവനാമം മഹത്വപ്പെടട്ടെ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.